வந்துட்டு மிளகாய் தோட்டத்துக்குள்ள வந்து களைச்செடி பிடுங்கிறதுக்கு போயிருந்தோம். ஃபோன் பண்ணி காலையில் வர சொல்லியிருந்தாங்க தோட்டத்துக்காரங்க. சரி போகலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். எனக்கு வந்து களைச்செடி அவ்வளோ பிடுங்கின பழக்கமே இல்லை. சரி சொன்னால் பரவாயில்ல வாங்க பார்த்துக்கலான்னாங்க. பார்த்தீங்கன்னா மிளகாய் செடியை விட களைச்செடி தாங்க ரொம்ப உயரமாக வளர்ந்துருந்துச்சு. நேற்று நல்ல மழை, என்னால் நல்லா ஊறி போனனால களைச்செடி பிடுங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்திங்கன்னா வெயில் காலைல ஒரு 8 மணி வரைக்கும் மழை தூரிகிட்டே இருந்துச்சு. சரி வேலை இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த வெயிலை கஷ்டப்பட்டு தான் பிடுங்கணும். பார்த்தீங்கன்னா கால் எல்லாமே சேரோடு இருந்தால் அந்த மெட்டி எல்லாமே வந்துட்டு அந்த மண்ணு குறைஞ்சிருச்சு. அப்போ கொஞ்சம் வெயிலில் உட்காந்துருந்தோம். எல்லாம் டீ குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து வீட்லேயே காலைல சாப்பிட்டு வந்துட்டேங்கிறதுக்காக சரி இதை வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இயற்கையை ரசிச்சுட்டு உட்காந்தே இருந்தேன். அப்புறம் அவங்களாம் சாப்பிட்டு எப்போ போல களை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். களை முடிஞ்ச அளவுக்கு எடுத்தாச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டிருந்தாங்க. 98% வந்து தக்காளி வந்துட்டு எல்லாத்தையும் பறிச்சாச்சு, அறுவடை முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் இருக்குது, அது வந்துட்டு இந்த 4-5 நாள் இந்த மழை பெஞ்சதில் வந்துட்டு ரொம்ப அழுகி போய் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நாளைக்கு பார்ப்போம் எந்த அளவுக்கு பழம் பழுத்துட்டுன்னு பார்த்துட்டு மட்டும் பிடுங்கிட்டு மீதி வந்துட்டு ஊட்டி விட